நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள ஆறுச்சாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். பொங்கல் திருவிழாவின் 3ஆம் நாள் மாட்டுப் பொங்கல். பொங்கல் நாளே அறுவடை திருநாள். விவசாயிகள் பயிர் செய்து அறுவடை செய்த விளைச்சலை வீடு கொண்டாந்து சேர்த்து அவற்றின் மூலம் லாபம் பார்த்து அதற்காக கொண்டாடப்படும் விழா இந்த பொங்கல் திருவிழா. விவசாயத்தையும் விவசாயிகளையும் மதிக்கும் போற்றும் விழா. இதில் ஒரு நாள் கால்நடைகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு, மாட்டுப் பொங்கல். விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கும் கால்நடை செல்வங்களை வணங்கும் நன்னாள். இன்னைக்கு ஆடு மாடுகளை குளிப்பாட்டி சுத்தம் பண்ணி கொம்புகளுக்கு வர்ணமடித்து மாலை மரியாதை செய்யும் நாள். கிராமப்புற மக்கள் தங்கள் கால்நடைகளை வணங்கி மகிழும் நாள். இந்த ஒரு நாள் மட்டும் போதுமா? பத்தாது. எந்நாளும் வணங்கி மகிழணும். காரணம், விவசாயம் கூட பொய்த்து போகும். இயற்கை ஒத்துழைக்கலன்னா விதைத்த விதை முளைக்காது, விளைச்சல் வீடு வந்து சேராது. ஆனால் அந்த மாதிரி சிரமமான காலங்களில் மக்களுக்கு கை கொடுப்பவை கால்நடை செல்வங்கள் தான். ஆறுச்சாமி ஐயா ஒத்துக்குவீங்க, கிராமங்களில் விவசாயம் செய்கிறார்னா அவர் வீட்டில் 4 மாடு, 10 ஆடு, 10 கோழி இருக்கணும். இருந்தாத்தான் அவற்றிலிருந்து உபரி வருமானம். அவை வெளியிடும் கழிவுகள் நம்ம நிலத்திற்கு இயற்கை எரு. ஒன்றன் கழிவு மற்றொன்றுக்கு உணவும்பாங்க. அதுபோல கால்நடைகளில்லா வேளாண்மை முழுமை பெறாது. இந்த இடத்துல உங்களுக்கு விஷ்ணோய் இன மக்கள் பற்றி சில செய்திகளை தெரிவிக்கணும். வெளி மான்களின் உணவு தேவைக்காக தங்கள் வயலில் விளைந்த பயிர்களை மேய மகிழ்ச்சியுடன் அனுமதிப்பார்களாம் இவர்கள். அது மட்டுமா, வெளி மான் குட்டிகளை தங்கள் குழந்தைகளைப் போல் பாவிப்பவர்கள் விஷ்ணோய் இன மக்கள். யார் இவர்கள்? எங்கே இருக்கிறாங்க? நம்ம ராஜஸ்தான் மாநிலத்தில் தான் இந்த இன மக்கள் இருக்கிறாங்க. விஷ்ணோய் அல்லது பிஷ்ணோய் என்பது ஒரு சமய மரபு. குரு மகராஜ் சம்போஜி என்பவரால் 1485ஆம் ஆண்டு ஜோத்பூர் பகுதியில் இந்த மத பிரிவு தோன்றியது. இந்த மதத்தின் 29 நெறி முறைகளில் பெரும்பாலானவை சூழலியல் பாதுகாப்பை வலியுறுத்துபவை தான். பசுமையான மரங்களை வெட்டுவதையும் பறவைகள் விலங்குகளை கொல்லுவதையும் சம்போஜி தடை செய்தார். அதேபோல மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் ஊறு விளைவிக்கும் செயல்கள் விஷ்ணோய் மத பிரிவில் தடை செய்யப்பட்டவை. கேஜரி மரத்தையும் வெளி மானையும் விஷ்ணோய் இன மக்கள் புனிதமாக கருதுகிறார்கள். விறகு கால்நடை தீவனத்தை கொடுக்கறதோட மண் வளத்தையும் பாதுகாக்குது கேஜரி மரம். ஆறுச்சாமி ஐயா, நம்ம மாநிலத்தில் இருக்கும் வன்னி மரம் தான் கேஜரி மரம் என்பது. தமிழகத்திலும் இம்மரம் புனிதமாகத்தான் கருதப்படுது. சில கோயில்களின் தலமரமாகவும் திகழ்கிறது வன்னி மரம். இப்படி ஒவ்வொன்றும் இணைந்திருக்கு. மரம் என்றாலே அது எப்படியாவது மனித இனத்துக்கு உறுதுணையாக இருப்பது தான். மரம் நமக்கு நன்மை செய்பவை தான். மனித இனம்தான் மரங்களுக்கு ஊறு விளைவிக்கும். மனிதனின்றி மரம் வாழும், வளரும். ஆனால் மரமின்றி மனித இனத்தால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அதனால் இனிமேற்கொண்டாவது நமது வாழ்க்கை நெறிமுறைகளை இயற்கையோடு இயைந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம். இந்த மாட்டுப் பொங்கல் நன்னாளில் அந்த உறுதியை எடுத்துக்குவோம். சரிதானுங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.